இப்போது செகண்ட் டைப் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து சட்டில் ரிஜெக்ஷன் சொன்னோம். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு எடுப்புலேயே நம்மளுக்கு தோணும், சட்டில் ரிஜெக்ஷன் வந்து ஓரளவு டாலரபிளாகவும், இந்த எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிற ரிஜெக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி தோணும். பட் உண்மையிலே அது அப்படி இல்லைங்க. எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி கடந்து போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சட்டிலான ஒரு ரிஜெக்ஷன் வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அவாய்டிங் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க. அதாவது எந்த விஷயத்துலையுமே கான்ஃப்ளிக்டே வரக்கூடாது, ஒரு முரண்பாடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையாட்டம் வச்சுருப்பாங்க. அவங்க தான் கான்ஃப்ளிக்ட்னாலே பயப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்மள எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து பிஸ்னஸில் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் கான்ஃப்ளிக்டே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் பேரண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கும் கான்ஃப்ளிக்டே வரக்கூடாது, எப்பயுமே அவங்க அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ கான்ஃப்ளிக்டே வராமல் பார்த்துக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய பெரிய ஸ்மார்ட்னஸ் கிடையாது. கான்ஃப்ளிக்ட் வர்றப்ப நம்ம எப்படி அதை வந்து நேவிகேட் பண்ணுறோங்கிறது தான் இதில் ஸ்கில். ஸோ நம்ம அந்த டிஃப்ரென்ஸை எப்படி வந்து நம்ம கடக்கிறோங்கிறது தான். ஸோ இப்போ இதுக்கும் ரிஜெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த சட்டிலாக ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏன் அதை பண்ணுறோம், ஏன் அதை கையில் எடுக்கிறோன்னா, நம்மளால் வந்து ஒரு தெளிவாக இதுதான் அப்படிங்கிறத சொல்லவும் முடியல, அட் த சேம் டைம் சரி அப்படின்னு அதுக்கு ஒத்துப்போகவும் முடியல. அப்படிங்கும்போது நம்மளா அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இக்னோர் பண்ணி, அலட்சியம் பண்ணி, அப்படியே பண்ணிகிட்டே இருக்க அவனே வந்து நூடுல்ஸ் ஆகி வர்றதை நிறுத்திடுவான் அல்லது கேட்குறத நிறுத்திடுவான். அப்படிங்கிற மாதிரி அந்த பாலை வந்து அடுத்தவங்களோட கோர்ட்லேயே கொண்டு போய் வைக்கிறது தான் வந்து இந்த சட்டில் ரிஜெக்ஷன். என்னால் நோ சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று, உண்மையிலே நோ சொல்கிறதுக்கு பயம். இப்போ அடுத்தவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியாக இருந்தது அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்ம சாதாரணமாக நோ சொல்லிட முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம உடன்படவும் முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இழுத்தடிக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு நடைமுறை வார்த்தை. இழுத்தடிக்கிறதோ அல்லது வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு ஹோப்ஃபுல்லாக இது பண்ணுறது, ஆனால் செய்கிறது கிடையாது, அல்லது அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது, அந்த கான்ஃபரண்ட் பண்ணுறதுக்கான பயம் இருக்குது. இல்லை இன்னொரு பர்சனாலிட்டி என்னென்னா, உண்மையிலே அவங்களுக்கு அந்த பயமோ இதுவோலாம் கிடையாது நோ சொல்கிறதுக்கு. ஆனால் பொலைட்னஸ் காரணமாக நல்ல பேர் கெடுத்துக்கக்கூடாது, என்னத்துக்கு அவனே 2-3 வாட்டி அவாய்ட் பண்ணோன்னா அவங்களே போயிடுவாங்க, அவங்களே பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில பேர், அதாவது பாசிவ் அக்ரெசிவாக கூட சில விஷயங்கள் இந்த மாதிரி வரும் இந்த சட்டில் ரிஜெக்ஷனில். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு இடத்துல வேலை நடக்கணும் அல்லது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் ஸ்கோப் இருக்குது. ஓரளவு தான் ஸ்கோப் இருக்குது. ஸோ எந்த அளவு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். பட் சட்டில் ரிஜெக்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாமளாக ஏதோ கற்பனை பண்ணிக்கலங்கிறதாவது ஓரளவு தெளிவாகும். ஸோ நம்ம வந்து ஒரு சில சான்சஸ், நம்பர் ஆஃப் சான்சஸ் கொடுக்கலாம். இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். நம்மளுக்குள்ள நாய்ஸியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது உண்மையிலே அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இல்லைன்றது தெரியாது. ஸோ இது அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி இது பண்ணுறதுங்கிறது. பட் நாம் சட்டிலாக ஒரு விஷயத்துக்கு வந்து நோ சொல்கிறத விட கைண்டாக ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லலாம். ஏன்னா நோ சொல்கிறது ஹெல்த்தி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஜெக்ட் பண்ணுறது தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் அதை செய்கிற விதம், செய்கிற தன்மை, நம்மளோட டோன், நம்ம அந்த ஒரு இன்டென்ஷன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி அந்த சட்டிலாக இருக்கிறத எவ்வளோ தூரம் ஓரளவு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியுமோ, புரிஞ்சிக்க வைக்க முடியுமோ, அதுவுமே
அவங்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு இன்டென்ஷனில் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம், நாம் நம்மளுடைய விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு.